ஐயா வணக்கம். வணக்கம். நான் பட்டணத்துல இருந்து வரேன். அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம்? நீங்க என்ன பண்ண முடியும்? இங்க கதகன் சாமி இருக்காரு, அவர் வீடு எங்க இருக்கு தெரியும்? கதகன் சாமி வீடா? நான் என்ன தெலுங்குல சொன்னேன், கதகன் சாமி வீடு தான். எங்க இருக்கு? அதா அங்க இருக்கு. ஓ அங்கயா? நன்றி. ஐயோ பாவம், கடவுள் விட்ட வழி. என்னது? ஒண்ணு இல்ல, போங்க. பைத்தியம். கழுதையாது கழுத காலில் நாடத்தை கட்டி மிதிக்க விட்டாங்களே, கையை தூக்க முடியலையே. இங்க கதை கந்தசாமிங்கிறது கதையெல்லாம் போய் கந்தசாமி தான் இருக்கான். அப்ப அந்த கதை கந்தசாமிங்கிறது ஆனாயோ. ஐயோ என்னங்க இது, கண்ணமெல்லாம் கிழிஞ்சு கை கால்லாம் ஒரே அடி. அதுக்கு சிரிப்பா? வாங்க. ஓ, சரி, இந்த கை பிடி தூக்குறேன். ஆமா, நீ யாரு, எங்க இருந்து வர்ற, என்ன விஷயம்? நான் பட்டணத்துல இருந்து வரேன். உங்க கதையெல்லாம் வாங்கி எழுதி பத்திரிகைக்கு அனுப்ப போறேன். எது பத்திரிகைக்கு அனுப்ப போறியா? இந்த பாருப்பா, இப்ப நான் கதை சொல்றதும் கிடையாது, கதை எழுதுறதும் கிடையாது, மரியாதை இடத்த கழிப்ப. ஏங்க உன் நன்மைக்கு சொல்றேன், சொன்னா கெழுப்போம். ஏற்கனவே ஒரு கழுதைகிட்ட போய் கதை சொல்லி அது கண்ணுமுக்கு தெரியாம மிதிச்சு அங்கங்க கலண்டு போய் திரியறேன் நானு. அது கிடக்குதுங்க கழுத. அஞ்சறி உள்ளது, அது என்ன தெரியும்? நான் 6 அறிவு உள்ளவன், அசாத்திய புத்திசாலி. என்கிட்ட சொல்லுங்க, நீங்க கதைய சொல்லுங்க. சொல்லி பாருங்க. சொன்னா கெழுப்பா, அபாயத்தோட மோதாத போயிரு. நாங்க பாக்காத அபாயமா? நான் யாரு தெரியுமா? யாரு? யார் தெரியுமா? யாரு? ஏன் திரிக்கிற, ஏன் திரிக்கிற? பத்திரிகைக்காரன். நீ என்ன சுத்துப்பி? நாங்க எவ்வளவு பாத்துட்டேன், நீ கதைய சொல்லு. சுச்சிப்பியா? ஜுசுப்பி. விதி யார விட்டுச்சு? ஓ அதான் தலைப்புங்களா? உன் விதிய சொன்ன நானு. எங்க விதி எங்களுக்கு தெரியும், நாங்க அதை மதியால வெல்லுவோம். நீ கதைய சொல்லு. சொல்றேன். என்ன மாதிரியே ஆகணும்னு ஆசைப்படும் போது சொல்லாம என்ன பண்ண முடியும்? கேளு. ஒரு ஊர்ல ஒரு பெரிய மலை. ஆஹா, ஓஹோ. சொல்லவே இல்ல, அதுக்குள்ள ஆகா ஓகான்ற. கிராமத்துக்குள்ள வந்து விழுந்துட்டீங்களே. வந்தனா? அந்த மலைக்கு மேல ஒரு நிலா, அந்த மலைக்கு கீழே 2 ஜோடி செருப்பா. ஜோடிங்க போகுதியா? ஓ செருப்பா? அந்த ஜோடிங்க அப்படியே மலையை நோக்கி ஏறி போகும்போது எப்படி போனாலும் அது உங்களோட போட்டு வரும்போது ராசகுமார மாதிரி வந்தானே, போகும்போது இப்படி நொண்டி கோழி மாதிரி ஆக்கிட்டீங்களே தம்பி. அவன் உடம்புல உருப்படியா இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். என்னது? உசுறு. அதையாவது விட்டுருக்கோம். எதா இருந்தாலும் என் முடிவை சொல்லாம விடவே மாட்டேன். வேண்டாம் தம்பி, வேண்டாம். அப்ப என் முடிவை ஓண்ட சொல்றேன் கேளு. வழுக்க குறைக்கதே கேட்காம எங்கடா மறைஞ்சாலே?